அடியாத்தி, ஆனந்தி நல்லா இருக்கியா? மாமா, அம்மா எங்க? இது உள்ளதா இருக்கு, வா. ஏக்கா, ஏக்கோ. என்னடா? வா, யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? ஆனந்தி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வீடுன்னு ஒண்ணு இருக்கு, நாங்க எல்லாம் இருக்கோங்கிற நினைப்பு ஏதாவது இருக்கா உனக்கு? என்ன பொண்ணு நீ? அம்மா என்னம்மா, இப்பதானே வந்திருக்கா, அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்ட எப்படி? முதல்ல அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். ஆனந்தி, டயர்டா இருப்ப. டிராவல் எல்லாம் எப்படி, நல்லா இருந்ததா? ஓகே தான்க்கா. எப்படிக்கா இவ்ளோ சகஜமா இருக்க? நீ உடைஞ்சு போயிருப்பன்னு நினைச்சேன். உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆறுதலா இருக்குக்கா. கம்பெனி உன் கைவிட்டு போயிடுச்சாமே, அந்த ஆதி ஃப்ராட் பண்ணி எல்லா ஷேர்ஸையும் வாங்கிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படிக்கா இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு? சூழ்நிலை அவனுக்கு சாதகமாயிடுச்சு ஆனந்தி. யாரே நான் குற்றம் சொல்றது? ஆனா அதை எல்லாத்தையும் நான் திரும்ப மீட்டுடுவேன், அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். அதனாலதான் என்னால சகஜமா இருக்க முடியுது. வெரி குட்கா. அந்த நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுறாத. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்க பண்ண ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும். சரி சரி, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? ஓ விஷயம் என்னாச்சு? கார்த்திக் குணமாயிட்டாரா? ஆபரேஷன் நல்லபடியா தான் முடிஞ்சிருச்சுக்கா. ஆனா இன்னும் முழுசா குணமாகல. படிப்படியா சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எல்லாம் தலையெழுத்து. யாருக்கோ என்னமோ ஆச்சுன்னு நம்ம வேலையை கெடுத்துக்கிட்டு ஒரு வயசு பொண்ணு இத்தனை நாளா வெளியூர்ல தங்கிட்டு. அம்மா, என்ன பரபரப்பா பேசிட்டு இருக்கீங்க? வந்துட்டீங்களா? என்ன ஆனது, வந்துட்டியா? வாங்க சித்தி, வாங்க சித்தப்பா. என்ன இந்த நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு இல்லம்மா, நம்ம கட்சியில ஒரு முக்கியமான ஆளு 4 பேர் தள்ளிதான் இருக்காரு. அவங்க வீட்டுல ஒரு விசேஷம். ஏன், அவர் கட்சி எது மாறிட்டாரா? டேய், நீ எல்லாம் அரசியல் பேசக்கூடாது. இது வேற சமாச்சாரம்டா. நம்ம கட்சிக்காரன் இருக்கானே, அவன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அத பெரிய பிரம்மாண்டமா விழா எடுத்து கொண்டாடணும், நீங்க தான் தலைமை தாங்கணும், ஒய்ஃபோட வந்திருக்கான்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டான். அதான் இவளை கூட்டிட்டு அப்படியே விழாவை நடத்தி கொடுத்துட்டு வந்தேன். நீ எப்போ ஆனந்தி பெங்களூர்ல இருந்து வந்த? இப்பதான் சித்தி வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு. அது ஏன் கேக்குறே சாரதா? இவ யாரு? இவ குடும்பம் எது? நாங்க எல்லாம் இங்க கிடக்கோம். இவ யாரோ ஒருத்தருக்காக இங்க நடக்கிறது எதுவுமே தெரியாம எங்கேயோ போய் இருந்துட்டு இப்போ ஆளே மாறி போய் வந்திருக்கா. உடம்ப பாத்தியா எப்படி இழைச்சி போயிருக்கா? கிறுக்கு பிடிச்சது அந்த கடகார பயலுக்கா இல்ல இவளுக்கான்னு தெரியல. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணே, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏமா, ஊர்ல எவனோ மென்டல் ஆகி அவன் சட்டையை அவன் கிழிச்சு தர்றான். உனக்கு என்ன போச்சு? நீ என்ன மத தெரசாவா? ப்ளீஸ் சித்தப்பா, வேற ஏதாவது பேசலாமா? அதுக்கு இல்லம்மா, அவன் உனக்கு பண்ண பாவத்துக்கு அனுபவிக்கிறான். அவன் எக்கட கட்டு போனா உனக்கு என்ன? நீ எதுக்கா அவனுக்கு பணிவிடை செய்யணும்? உனக்கு வீட்டுல பொழுது போகலையா? போர் அடிக்குதா? ஒயர் கூட பின்னு, மெழுகுவத்தி போடு, ஜிம்முக்கு போ, பியூட்டி பார்லருக்கு போ. இதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க. இருக்கவே இருக்கு வீட்டுல சரித்திர கடமை, சமையல் பண்ணு. அட, உங்க வீட்டுல சமையல் பண்ணி அழுத்து போச்சுன்னா சொல்லு, எங்க வீட்டுல சமையல் பண்ணு. இதெல்லாம் கழுத வேணாம் நினைச்சுன்னு வச்சுக்க. பேசாம எங்கிட்ட வா, உன்னை கட்சியில சேர்த்து மகளிர் அணிக்க தலைவி ஆக்கிடுறேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த கிறுக்கு பயலுக்கு பெண் பார்த்து திருறே, உனக்கு அறிவு இருக்கா? சித்தப்பா போதும் ப்ளீஸ் நிறுத்துங்க. அவரை ஏடி திட்டு? அவரு நியாயமா தானே பேசுறாரு. என்ன என்ன பாக்குற? உனக்கு பண்ண பாவத்துக்கு தானே அந்த பையன் அனுபவிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த மென்டல் பயல் எதுக்காக விட மாட்டாங்கற? சித்தப்பா, நீங்க பண்ண பாவத்துக்கு உங்க பொண்ணு கூட கொஞ்ச நாள் மென்டலா தான் இருந்தா. இருந்தாலும் அபிகா கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. அதே மாதிரி தான் இதுவும். ஏய், திமிராடி உனக்கு. எதோட எது சேர்த்து வச்சு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? யாருக்கிட்ட என்ன பேசணும்னு அறிவில்லை உனக்கு? உன் வாயை கிழிக்கணும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். வேணும்னே சீன்னா இப்படிதான் பேசுவேன். பாவம் கார்த்திக் அனாதையா நிக்கிறாரு. என்ன தவிர அவருக்கு யாருமே கிடையாது. அதனாலதான் நான் அவருக்கு உதவி செய்யறேன். அது தெரியாம ஆளாளுக்கு பேசுனீங்கன்னா எனக்கு எரிச்சல் வராதா? உனக்கு எரிச்சல் வந்தா உனக்கு மேல எனக்கு எரிச்சல் வரும். சாரதா, பாப்பலா, இவெல்லாம் ஒரு மனுஷனை இவகிட்ட பேசிக்கிட்டு. அக்கா,
டேய் மாடி. தம்பி தம்பி சாரதா, வரேன்க்கா, வரேன் அபி. அடியே நீ திரும்பி வந்தாலும் எனக்கு ஹிம்சையா தாண்டி இருக்கு. சாரதாவை கஷ்டப்படுத்தி அனுப்புறியே, அவ பொண்ணு பத்தி பேசினா அவ மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவங்க மனசுல பட்டது அவங்க கேட்டாங்க, என் மனசுல பட்டது நான் சொன்னேன். அவங்க கோச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? நீ உருப்பட மாட்டேடி, உருப்படவே மாட்டே. என் கண் முன்னாடி நிக்காதே, போ போ இங்க இருந்து. அம்மா, ஆனந்தி, ஆனந்தி, ஆனந்தி இரு. இப்ப நீ எங்க போற? அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க, அதுக்காக நீ கோச்சிட்டு போறதா? நான் அதுக்காக ஒன்றும் போலக்கா. அவங்க திட்டினதுக்காக நான் போறதா இருந்தா டெய்லி வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும். கார்த்திக் பாரதி வீட்டுல தங்கி இருக்காரு, நான் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். அதான்க்கா கிளம்புறேன். என்ன அம்பி இது முட்டாள்தனமா பேசுறா? ஒரு வயசு பொண்ணு இன்னொருத்தர் வீட்டுல போய் ராத்திரி தங்கினா அது நல்லவா இருக்கும்? 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நீ ஒன்னும் சொல்லாம இருந்தா போதும். நான் வரேன்க்கா. ஆனந்தி 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 சொல்றது கேளு. என்ன அபி இது, நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிற? அம்மா, உனக்கு ஆனந்தி மேல நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கா நீ பயப்படுற? இல்ல அபி, நம்ம வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்கும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. இது பண்ணி நீ ஆனந்தியை பத்தி ஒன்னும் கவலைப்படாத. போ போமா, கவலைப்படாத. என்னங்க சாப்பிட வாங்க. இல்ல வேண்டாம். ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, பசிக்கலையா? இல்ல வேண்டாம், பசிக்கல. ஏங்க அந்த சிவதாஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது? அதுக்கு என்ன மந்திரமா போட முடியும்? சாந்தி, எதுக்கு இப்ப தேவையெல்லாம் பேசிட்டீங்க? விட்டுருங்க. அப்ப சாப்பாடு? அதான் வேண்டான்னு சொன்னல. நீங்க போங்க, போய் சாப்பிட்டு தூங்குங்க. அண்ணே போய் கூப்பிடுங்க. என்ன சார் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார், ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார், பெரிய பிரச்சனை தான். எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தணும். என்னாச்சுன்னு சொல்லுங்க சார். சிவதாஸ் அண்ணனுக்கு குண்டடிப்பட்டிருக்கு. ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கார் சார். என்ன சொல்றீங்க சார்? சிவதாஸ் எப்ப வந்தாரு அவரு? தெரியல சார். காலையில எனக்கு ஃபோன் பண்ணாரு, நான் இங்க வந்துட்டேன், உடனே வந்து உன்னை பாக்குறேன்னு சொன்னாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஃபோன் லைனும் கட் ஆயிடுச்சு சார். சாயங்காலம் நமக்கு தெரிஞ்ச பசங்க கூவத்துல அண்ணன் கிடக்கிறதா சொன்னாங்க சார். பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தோம். அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தார் சார். என்ன பண்றதுன்னே தெரியல. தூக்கிட்டு வந்துட்டோம். சரி சார், சரி, இப்ப அவர் எங்க இருக்காரு? கார்ல தான் சார் இருக்காரு. கார்ல இருக்காரா? சரி வாங்க. சிவதாஸ், என்ன சார் இது? இவ்வளவு அடிபட்டு இருக்கு, பிளட் வேற போயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்காம இங்க எது கொண்டு வந்தீங்க சார்? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாலும் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும்னு தான் சொல்லுவாங்க.
போலீஸ்ல என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்றது? அதுவும் இல்லாம அண்ணனை போலீஸ் பார்த்தா அவங்களே போட்டு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு அண்ணன் பிரச்சனை பண்ணியிருக்காரு இல்லையா? எதுவா வேணாலும் இருக்கட்டுங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில பிளட் வேற எவ்வளவு போயிருக்கு. இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சார் உங்ககிட்ட கொண்டு வந்தோம். நீங்க தான் சார் ஏதாவது ஒரு வழி பண்ணி அண்ணனை காப்பாத்தணும். இல்லைங்க, இவ்வளவு லேட்டா கொண்டு வந்து ச்சே. கொஞ்சம் இருங்க, வர்றேன், பாத்துக்கங்க. சாந்தி, யார் வந்து எது கேட்டாலும் மூச்சு விடாதீங்க. நான் போயிட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன், சரியா? நீங்க எங்க போறீங்க? அத போனதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நான் அதை கேட்கல. ஏன் இப்படி தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? ரவுடி போலீஸ் வெட்டு குத்து கொலைன்னு ஏன் இப்படி பிரச்சனையிலே மாட்டிக்கிறீங்க? சாந்தி, இந்த சிவதாசை பார்க்க முடியாதுன்னா இப்ப கொஞ்ச நாளா நானும் அபியும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அவனே நம்மள்ட்ட வந்து சேர்ந்திருக்கான். இந்த நேரத்தை பயன்படுத்தி அவன்கிட்ட ஒரு கையெழுத்தை வாங்கி பிசினஸ் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ண பார்க்கணும். அதுவும் இல்லாம உயிருக்கு போராடிட்டு ஒருத்தனை காப்பாற்றும் பொழுது அவன் நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்க கூடாது. அது நியாயமாவும் இருக்காது. இத பாருங்க சந்தி, இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. ஏங்க ப்ளீஸ் சந்தி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வரேன். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையே தேடி போறாரு. கிளம்பலாம் சார், நீங்க வண்டி எடு. சரி சார். சீக்கிரமா போங்க. ஒரே போலீஸா நிக்கிறாங்க சார். ஆமா, வண்டியெல்லாம் செக் பண்றாங்க சார். ஒருவேளை அண்ணனை தான் தேடுறாங்களோ? இருக்கலாம். ஒன்னு செய்யுங்க, வண்டியை ரிவர்ஸ் எடுங்க. சீக்கிரம். பின்னாடி வண்டி வருது. என்னங்க இப்படி கொண்டாந்து வண்டியை பின்னாடி நிப்பாட்டிட்டான்? ஒன்னு செய்யுங்க, ஒட்டின மாதிரி முன்னாடி போங்க. சைடுல போக முடியுமான்னு பார்ப்போம். எடுங்க. யோ, வண்டி நிறுத்தியா? செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல? ஓகே சார். என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே இருங்க. நீங்க போங்க. போங்கம்மா. ஓ, நில்லியா? வா. போங்க போங்க போங்க. போ போ. போயா போயா, சீக்கிரம் போ. நிறுத்து நிறுத்து. ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்டாப் ஸ்டாப். வண்டி நிறுத்தியா? தரோவை செக் பண்றாங்க. ஆமா சார். இதை பிடிங்க. போங்க போங்க. லைசன்ஸ் எடு. எங்கேருந்து வர? செக் பண்றாங்களே. இந்த வழியில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா வேற ரூட்லயாவது ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். மாட்டிக்க போறோம். ஏய், காருக்குள்ளலாம் செக் பண்றாங்க சார். அனுப்பியா போயா.
நீ போ. ஆட்டோ வாயா, வாயாங்க. டேய், வாடா வெளிய. சார் என்ன விடுங்க சார் சார் ராஸ்கல் தப்பிச்சா ஓட பாக்குற. வாடா வெளிய. வாடா. விடுங்க சார் சார் நான் இல்ல சார் இவனை ஜீப்ல ஏத்துங்க. வேற யாரையோ தேடிட்டு இருந்திருக்காங்க. டேய், எல்லா வண்டியும் போ சொல்லு. போ சொல்லு, போ சொல்லு. வண்டி எடுங்க. சீக்கிரம் எல்லா வண்டியும் அனுப்பியா. ஓகே சார், தேங்க்யூ சார். வண்டி எடுங்க சீக்கிரம். வண்டி அடியா. சீக்கிரம் போங்க. அண்ணன் பொழைச்சிக்கார்ல சார் ட்ரை பண்ணி பார்ப்போம். சீக்கிரம் போங்க.